ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மேக்ஸில் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். சரிங்களா? அதுலேருந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2 கொஷினாச்சும் கேட்டுறாங்க. ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடுது, சில எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கூட வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. அதோட கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக டைம் அண்ட் ஒர்க்கு சம்மை இது பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்னால் என்ன, அது எப்படி, இந்த மாதிரி கேள்வியில் டைம் எப்படி இதாகுது, ஒர்க் ஆகுது, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒரு மாடலாகவே பார்ப்போம். ஒரே வீடியோவில் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தட்லேருந்தே நம்ம கஷ்டமான மெத்தட் வழக்கம் போல் போவோம். ஏற்கனவே நம்ம ஆவரேஜ், பர்சன்டேஜ், மென்சுரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம், முடிச்சிட்டோம். இப்போ அந்த வரிசையில் டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறோம். சைட் பை சைடு நம்ம தமிழ் லாங்குவேஜும் போயிட்டுருக்கு, அதுபோக சப்ஜெக்ட் வீடியோஸ், லெசன் வீடியோவும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, நேரம் மற்றும் வேலை, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரம் மற்றும் வேலையில் பார்த்திங்கன்னா பொதுவாக 2 விஷயந்தான் அவங்க கேள்வியோட அடிப்படையே அமைஞ்சிருக்கும். ஒன்று, நேரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா அந்த ஒர்க்கோட இது எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. அல்லது ஒர்க்கை கொடுத்து இந்த ஒர்க்கை எவ்வளோ டயத்தில் செஞ்சு முடிப்பாங்கங்கிற மாதிரி தான் கேள்வி. இந்த 2 அடிப்படையில் தான் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின் முரணானதாக இருக்கும், சேர்ந்து இருக்காது, முரணானதாக இருக்கும். அது எப்படிங்கிறத இந்த அறிமுகத்தில் பாருங்கள். இப்போ ஒரு பள்ளியை ஒரு சுத்தம் செய்கிற வேலை நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வேலை நடக்கிற இடத்துல அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் வேலை செய்கிறாங்க. அதாவது 100 பேர் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு ஒரு 100 பேர் வராங்க ஹெல்ப்புக்கு. இன்னொரு 100 ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ண வராங்கங்கும் போது அந்த வேலை சீக்கிரமாக முடியும். அப்போ வேலை நேரம் குறையும். அதாவது நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஒர்க்கு அதிகமானுச்சுன்னா அந்த ஒர்க்கு செய்கிறதுக்கான டைம் குறையும். ஆப்போசிட்டாக நடக்குது, பார்த்தீங்களா? ஒருவேளை இதே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது ஆனால் வேலை அளவு அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குங்க. டைம் குறைஞ்சிரும், ஆனால் வேலை அதிகமாக நடக்கும். ஆளுங்க அதிகமாக வந்தால் என்ன நடக்கும்? வேலை அதிகமாக நடக்கும், ஆனால் வேலைக்கான நேரம் ரொம்ப கம்மியாக குறையும். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே நீங்கள் கொஷினை பார்த்த உடனே அது ஆன்சர் எப்படி போகுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வாங்க, முதல் மாடல் சம்லேருந்தே நம்ம ஈஸியான மாடல்லேருந்தே கஷ்டமானதுக்கு போவோம். இதில் பெரும்பாலும் ஷார்ட்கட்ஸ் இருக்காது. ஷார்ட்கட் இல்லாமலே கான்செப்ட் வைஸாகவே நம்ம எப்படி இதை அட்டன் பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நமக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பரீட்சையில் எப்போ எந்த கண்டிஷனில் கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், முதல் மாடல். பொதுவாக இது ஒரு ஈஸியான மாடல் தான். இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு. அதாவது அவர் மட்டும். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார். ஏல நீங்கள் யார் வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அருண்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. இந்த அருண்கிறவர் 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. அதே வேலையை பீனா பாலாஜின்னு வச்சுங்க. இந்த பாலாஜிங்கிறவர் 15 நாளில் அதே வேலையை முடிக்கிறாரு. ஸோ இவர் அருண் 10 நாளில் முடிப்பார். அதே வேலையை பிங்கிற பாலாஜிங்கிறவர் 15 நாளில் முடிக்கிறாரு. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது எத்தனை நாட்களில் இந்த வேலை முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது கண்டிப்பாக நாட்கள் குறையும். ஏன்னா அருண் மட்டும் வேலை செய்யும் போதே 10 நாள் தான். அப்போ பாலாஜியும் ஹெல்ப்புக்கு வந்துட்டால் அதை விட கம்மியான நாள்லேயே வேலை முடியும்ல. ஸோ இதை எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். வெறும் எல்சிஎம்மை வச்சே நீங்கள் ஆன்சர் போடலாம். வெறும் எல்சிஎம் மெத்தடு. எல்சிஎம் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏங்கிறவர் அருண், அவர் 10 நாள்னு எழுதிக்கங்க. பிங்கிறவர் பாலாஜி 15 நாள்னு எழுதிங்க. இப்போ இது ரெண்டுக்குமே முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சைடில் எழுதியிருக்க பாருங்கள், 10, 15ன்னு எழுதியிருக்கேன்னா ரெண்டுமே காமனாக 5 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் 2, 3ன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ 5, 2, 3 இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30 வருது. ஸோ எல்சிஎம்மை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எல்சிஎம்மை ஏங்கிறவருக்கு எவ்வளோ வாட்டி வரும், பிங்கிறவருக்கு எவ்வளோ வாட்டி வரும்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏங்கிற அருணுக்கு எவ்வளோ நாளில் அவர் வேலை பார்ப்பார்? 10 நாள்னு நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களா? அப்போ 30 10ஆல் வகுத்து பாருங்கள், 3 வாட்டி வருது. இப்போ பிங்கிற பாலாஜி அவர் 15 நாளில் முடிப்பாரா? அதே எல்சிஎம் 30 15ஆல் வகுங்க, அது 2 வரும். அப்போ ஏங்கிறவருக்கு 3 வருது, பிங்கிறவருக்கு 2 வருது. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ மற்றும் பி இணைந்து வேலை பார்க்குறாங்க, அதாவது சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. சேர்ந்து வேலை பார்க்குறதுனா என்ன அர்த்தம்னா கூட்டிக்கணும். அதாவது ஏ ப்ளஸ் பி, சரிங்களா? இப்போ ஏங்கிறவருக்கு நீங்கள் 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க, பிங்கிறவருக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் எழுதும்போது 2 + 3ன்னு போட்டிருக்கேன், ஆனால் 3 + 2 தான். ஸோ ரெண்டையுமே நீங்கள் கூட்டும் பொழுது 5 கிடைக்கிது. இப்போ இந்த கிடைச்ச 5 என்ன சார் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல. ரொம்ப சிம்பிள். எல்சிஎம்மில் நீங்கள் டிவைடு பண்ணணும், அதுதான் ஆன்சர்.
எல்சிஎம் நீங்கள் ஏற்கனவே 30 தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த 30ல் இந்த 5 டிவைடு பண்ணிங்கன்னா 6 நாள்னு வரும். ஸோ ஏவும் பியும் அருணும் பாலாஜியும் சேர்ந்து வேலை செய்தால் 6 நாளில் வேலை முடிஞ்சிடும். ஸோ இது வெறும் எல்சிஎம்மை வச்சே நீங்கள் இந்த சம்மை போடலாம். ஏ இத்தனை நாளில் பி இத்தனை நாளில் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் 6 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெறும் எல்சிஎம் மெத்தட் தான். இது மாடல் 1. சரிங்களா? சரி, இப்போ இதில் வேறு என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. எல்லாமே ஒரு மாடலில் நம்ம போவோம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த கொஷின் மாடல் 2ல் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். அதாவது போன கொஷினில் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டே 2 பேர் சேர்ந்தே வேலையை 6 நாளில் முடிச்சிருவாங்க. பிங்கிறவர், அதாவது ஏங்கிறவர் மட்டும் தனியாக அதே வேலையை 9 நாளில் முடிப்பாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எனில் பி மட்டும் தனியாக இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அருணும் பாலாஜினே வச்சுக்குவோம். அருணும் பாலாஜியும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. இதில் அருண் மட்டும் 9 நாளில் முடிப்பாருங்கிற பட்சத்தில் பாலாஜி எத்தனை நாளில் முடிப்பார்? பி. இதுதான் கேள்வி. இதுக்கும் என்ன மெத்தட்னா அதே எல்சிஎம் மெத்தட் தான். ஸோ 6, 9 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் போடுங்க. 2 3ஆம் வாய்ப்பாடில் வருமா? சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்புறம் 2 3 வரும். அதை கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் எல்சிஎம் வழக்கம் போல் 18. இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். போனதில் பண்ண அதே மெத்தடு தான். எல்சிஎம் வழக்கம் போல் வந்து 18 கிடச்சிருச்சு. ஏ ப்ளஸ் பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், ஏக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பிக்கு வந்து 6 இருக்கா? 6 போய் 18ல் வகுத்திங்கன்னா எத்தனை வரும்? 3 கிடைக்கும். அடுத்து கீழே வந்து ஏக்கு மட்டும் எல்சிஎம்மில் போய் டிவைடு பண்ணணும். எல்சிஎம் வந்து 18 இருக்குது. அதில் 9ஆல் வகுத்திங்கன்னா 2 கிடைக்கும். இதில் ஏன் கீழே ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏன்னு நான் போட்டிருக்கேன் தெரியுமா? நமக்கு பி மட்டும்தானே தேவை. இப்போ ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அதில் ஏயை எடுத்துட்டா பியோட வேல்யூ தெரிஞ்சு போயிடும்ல. ரொம்ப ஈஸி தானே. ஏன்னா அவங்க பியோட வேல்யூ தனிப்பட்ட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் பியோட எல்சிஎம் நமக்கு தெரியும். அதுக்கு ஏவோட எல்சிஎம் மைனஸ் பண்ணிட்டா ஈஸி தானே ஆன்சரு. ஸோ சிம்பிளாக இப்போ 3 - 2 போட்டிங்கன்னா, ஏன்னா ஒருத்தர் கழித்து அவன் தனிப்பட்ட ஆளை கேட்குறான். அப்போ 1 தான் வரும். அப்போ 18 / 1னா 18 நாள் மட்டும்தான் வரும். அப்போ பாலாஜிங்கிற ஒரு முடிக்க 18 நாள் ஆகுது. சரிங்களா? ஸோ இவ்வளோதான், ஈஸி தான். வெறும் எல்சிஎம் வச்சே நீங்கள் இந்த சம் அட்டன் பண்ணலாம். இதுக்கு போய் நான் ஃபார்முலா படிக்கணும், ஃபார்முலா மெமரி வச்சுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. வெறும் எல்சிஎம் வச்சே நீங்கள் இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் பிலே இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. அது சின்ன சின்ன இதெல்லாம் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தோடனே கஷ்டமான சம்க்கு போனால் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஈஸியான சம்லேருந்தே நம்ம போவோம். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்பாங்க. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து பாருங்கள், ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேர் சேர்ந்து 6 நாளில் வந்து 112 மீட்டர் நீளம் உள்ள ஒரு வால் சுவரை வந்து கட்டுறாங்க. அப்போ 25 பேர் சேர்ந்து 3 நாளில் எவ்வளோ நீளம் கட்டுவாங்க? இதுதான் கேள்வி. நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ ஆளுங்க அதிகமாக இருக்கே அப்படின்னு. 25 பேர் வேலை பார்க்குறாங்க. 20 பேருக்கே இவ்வளோ போகுது. அப்போ 25 பேருக்கு அதிகம். ஆனால் தேதியை பாருங்கள், அவங்க 6 நாள், இதில் 3 நாள் தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இன்புட் டிவைடட் பை அவுட்புட். அது என்ன இன்புட் டிவைடட் பை அவுட்புட் நான் சொல்கிறேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைடட் பை அவுட்புட் 1 ஈக்குவல் டு இன்புட் டிவைடட் பை அவுட்புட் 2. அது என்ன 1 2னா முதல்ல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ரெண்டாவது கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்புட்னா நம்ம கொடுக்குற விஷயங்கள். ஒரு வேலை நடக்குது, பொதுவாக நடக்குதுன்னா அதில் என்னென்ன மாதிரியான விஷயத்த நம்ம கொடுப்போம்? முதல்ல மனித ஆற்றலை கொடுப்போம். மேன் பவர். இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். பாய்ஸ், கேர்ள்ஸு, இதெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்புறம் வந்து என்னென்னா நம்மளோட நேரங்கத்தை கொடுப்போம். நேரத்தில் என்னென்ன மாதிரி நாட்களை கொடுப்போம், ஹவர்ஸு, மினிட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. இதுக்கு நமக்கு பலனாக கிடைக்கக்கூடிய விஷயந்தான் அவுட்புட்டு. என்னென்ன மாதிரி விஷயம் அவுட்புட் நமக்கு கிடைக்கும்? ஒரு வேலை நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பொருள், ஒரு பொம்மை தயாரித்து கிடைக்கும், அல்லது ஒரு சர்வீஸ் நமக்கு கிடைக்கும், இல்லைனா சம்பளம் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு அவுட்புட் போட்டு நமக்கு சம்பளம் கிடைக்கும், கூலி கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இன்புட் டிவைடட் பை அவுட்புட். இப்போ இதில் மேலே பாருங்கள் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 20 பேர்கள் கொடுத்துருக்காங்க, 6 நாட்கள்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, 112 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இத்தனை பெயர்கள் மேன் பவரும் இன்புட்டு தான், நாட்களும் இன்புட்டு தான். இந்த மீட்டர் அந்த செவுருங்கிறது நமக்கு கிடைக்கிற பலன் அவுட்புட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத இன்புட் டிவைடட் பை அவுட்புட்னா 20 × 6 டிவைடட் பை 112ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 25 பேர் 3 நாளில் வேலை பார்க்குறாங்க இன்புட்டு. அது கிடைக்கிற பலன் தான் கேட்குறாங்க அவுட்புட். அப்போ கீழே எக்ஸ்ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. மற்ற எல்லாமே அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆப்போசிட் பண்ணிக்கணும்.
ஸோ ஆப்போசிட் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்பவும் போல் கேன்சல் எதெல்லாம் அடிக்க முடியுமோ காமனாக எந்த டேபிளில் வருதோ அடிச்சுட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ இவ்வளோ பேர் 25 பேர் 3 நாளில் 70 மீட்டர்ஸ் உள்ள செவரை வந்து கட்டுவாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸியானது. இன்றைக்கி வந்து ஒரு 3 மெத்தட் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பேசிக் சொல்லியிருக்கேன், எல்லாமே பேசிக்னா பேசிக் சொல்லி ஒரு 3 மாடல் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் இதில் வர டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கு, ஸோ அதையுமே ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டில் எதுவும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ் நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.